அடுத்ததாக சும்மா கிளி என்ற சும்மா கிளி Kanda
சும்மா கீழே. அடுத்ததாக பராசக்தி படத்திலிருந்து நமக்கான காலம் 4ஆம் வகுப்பு மாணவர்கள்.
அடுத்ததாக அவ்வையின் ஆத்திச்சூடியை கதையாக நடித்து காண்பிக்க வருகிறார்கள் 2ஆம் வகுப்பு மாணவர்கள். தம்பி இங்க வா வா வா. என்ன மாமா? நீயும் உன் அக்காவும் நான் சொல்லுற வேலைக்கு வரலையா? இல்லை மாமா, எங்க அக்காவிடம் கேட்டு வருகிறேன் மாமா. சரி சரி, கேட்டுட்டு வா. அக்கா அக்கா, மெதுவாக வா தம்பி, கீழே விழுந்திட போற. நான் முக்கியமான உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ரகு மாமா ஒரு செய்தி சொன்னார். என்ன சொன்னார்? நம் இருவரையும் வேலைக்கு கூப்பிட்டார். எனது வேலைக்கா? ஆமாம், நம்மால் செய்யக்கூடிய எளிமையான வேலையார் என்று கூறினார். அப்படியா? வேலைக்கு சென்றால் பள்ளிக்கு எப்படி போவது? வேலைக்கு சென்றால் பணம் மட்டுமில்லை, சாப்பாடும் தின்பண்டங்களும் கொடுப்பார்களாம். ஆனால் இப்பொழுது நமக்கு படிக்கிற வயது அல்லவா? இப்போது நாம் படிப்பை விட்டுவிட்டு வேலைக்கு சென்றால் பின்பு நாம் நினைத்தாலும் படிக்க முடியாது. அவருக்கு என்ன பதில் சொல்வது அக்கா? உங்கள் பிள்ளைகள் போலவே நாங்கள் படிக்கிறோம் என்று ரகுமாமாவிடம் சொல். நாம் நன்கு படித்தால் நாளை மற்றவர்களுக்கு நாம் வேலை கொடுக்கலாம். சரியாக சொன்னாய் அக்கா. நான் போய் அம்மாவிடம் நேரடியாக சொல்லிட்டு வருகிறேன். இரு இரு, நானும் வருகிறேன். ரகுமாமாவிடம் நேரடியாக போய் பேசலாம். அக்கா போகலாம். ஏண்டா, 2 பேரும் வேலைக்கு போறீங்களா? இல்லை மாமா, நீங்க தான் வேற இடத்துக்கு போக போறீங்க. நான் எங்க போக போறேன்? வேற எங்க? ஜெயிலுக்கு தான். என்னது ஜெயிலுக்கா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன தப்பா? சின்ன குழந்தைகளை வேலைக்கு கூப்பிடுறதே தப்புதான். நான் மட்டும் 19 நம்பருக்கு கால் பண்ணியிருந்தேன்னா உங்களை அப்படியே வந்து தூக்கி போய்ப்பாங்க. நான் ரெடியா? நடிமேலிருந்து ஆளை விடுறா சாமி. நடிமேலிருந்து தப்பு செய்ய மாட்டேன். நீங்களும் செய்ய மாட்டீங்க தானே? நாங்களும் செய்ய மாட்டோம். இளமை இருக்கல். குழந்தைகள் நாம் கல்வி பெறுவது நமது உரிமையாகும். நமது இளமை பருவத்தில் நன்கு படித்தால் தான் வாழ்வில் முன்னேற முடியும். இன்று நாம் பெறும் கல்வி எதிர்காலத்தை உருவாக்கும் கருவி. குழந்தை பாதுகாப்பு, குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் சூழலில் உள்ள குழந்தைகள் உறவிற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 1098 மற்றும் 1441 17. மீன்குஞ்சு ஒன்று அம்மாவுடன் தேட சென்றது. அங்க என்ன நடந்தது என்று நாம் பார்ப்போமா? எங்கே அம்மா? ஒரு புழுவை கூட காணோம். அம்மா அம்மா, உணவு தேவை கிளம்பிட்டீங்களா? கண்ணா, ப்ளீஸ் அண்ணா, இந்த நேரம் உங்களை வெட்டி பாப்பா. கவனமாக இருந்தால் வர வேண்டும். தனியாக எங்கும் செல்லக்கூடாது. பிடிக்கிறதா கண்ணே? சரி அம்மா, உங்கள் கைப்படி நான் எந்த குணம் செய்ய மாட்டேன். சரி வா, போகலாம். எங்கே அம்மா? ஒரு புழுவை கூட காணோம். பொறுமையாக தேடலாம் கண்ணே, நமக்கு கண்டிப்பாக உணவு கிடைக்கும். சரி அம்மா. ஆக நல்ல உணவு கிடைத்து விட்டது. அங்கே பாருங்க பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய புழு. நான் அதை பிடிக்கட்டுமா அம்மா? சற்று பெருசல்லமே. இது போன்ற புழுவை நான் இந்த குளத்தில் இதுவரை கண்டதில்லை. அருகே சென்று பார்ப்போம் வா. எங்கே? சரி அம்மா, அந்த புழு எதில மாட்டிக் கொண்டிருக்கிறது அம்மா. அது அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. நன்றாக கவனித்தான் வெண்துண்டில் அதில் புழுவை மாட்டியிருப்பார்கள். எதற்கு அம்மா? அந்த புழுவை நாம் சாப்பிட பிடித்தால் நாமும் அந்த துண்டிலில் மாட்டிக்கொள்வோம். பயமாக இருக்கிறது அம்மா. உங்கள் பேச்சை கேட்காமல் நான் அந்த புழுவை பிடித்திருந்தால் நானும் அந்த துண்டிலில் மாட்டியிருப்பேன். பயப்படாதே கண்ணே, நாம் எல்லா இடங்களும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதனால் நாம் ஆபத்துக்களை கடந்து சென்று விடலாம். இனி உங்கள் கைப்படி நடந்து கொள்வேன் அம்மா. நல்லது கண்ணே.
கற்களை ஆசிரியர் எடுத்து வர சொல்லி இருந்தாரே, நீ எடுத்து வந்தாயா? இல்லை இல்லை, நீ எடுத்து வந்தாயா? கற்களை சேகரித்து விட்டேன். அழகாக உள்ளது. நேற்று இரவு சேகரித்து விட்டாயா? இல்லை, காலையில் தான் சேகரித்தேன். அப்படியா? காலையில எனக்கு பள்ளிக்கு கிளம்பவே நேரம் போதவில்லை. நீ எப்படி சேகரித்தாய்? நான் எப்போது விடியற் காலையிலே எழுதிவிட்டேன். காலை நேரம் எவ்வளவு அழகு தெரியுமா? என்ன விடியற் காலையில நானாம் சூரியன் உதித்ததையே பார்த்தவில்லை. சீக்கிரம் காலையில் எழுந்தால் நம் உடலுக்கும் மனதிற்கும் மிகவும் நல்லது. நேரமும் நிறைய கிடைக்கும். நாம் செய்ய வேண்டிய வேலைகளை பொறுமையாக செய்யலாம். நீ எப்படி எழுந்திருக்கிறாய்? எனக்கு தூக்கமாக வரும். முதல் நாள் கஷ்டமாகத்தான் இருக்கும். பழக பழக விடியற் காலையில் எழுந்து விடலாம். நாளை முதல் நான் கண்டிப்பாக விடியற் காலையில் எழுந்து என் வேலைகளை சீக்கிரம் செய்கிறேன். நல்ல பழக்கம். அப்படியாவது சீக்கிரம் எழுதிவிடு. உன் அம்மாவிடமும் ஆசிரியரிடமும் திட்டு வாங்காதே. அப்படியே செய்கிறேன். நல்ல பழக்கம். சரிவா போகலாம். வைகரை துயிலே நாம் தினமும் சூரிய உதிர்க்கு முன்பு விடிய காலையில் எழுந்தால் நம் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அன்றன்றைய வேலைகளை அன்றன்று முடித்து விடலாம். இதனால் ஒவ்வொரு நாளின் தொடக்கமும் நமக்கு உற்சாகத்தை தரும். குட்டி கடமும் காட்டை சுற்றி பார்த்து கிளம்பினார். என்ன பார்த்தனர்? வாருங்கள், நாமும் பார்க்கலாம். நியூட்டாவே போலாம். அப்பா பார்த்தாலும் ஓடியே வச்சிருக்க. எந்திரிச்சிட்டு போய் கழிச்சிட்டு சாப்பிடலாம். இருமா வர 5 நிமிஷம் சொன்னா கேட்க மாட்டியா? குளிச்சிட்டு வா. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் ஆச்சாமா. நான் குளிக்கிறதுக்கு லீவ் போட்டுருக்குமா? அடி வாங்க, போய் குளிச்சிட்டு வா. நம்ம கடை சுற்றி பார்க்க போகலாம். சரி அம்மா. அம்மா, நாம் எங்கே போகிறோம்? என் நண்பரை பார்க்க போகிறோமா கண்ணே? போலாம் அம்மா. அங்கே பார்ச்சவன் அது எப்போது விடிய காலையில் எழுந்துவிடும். மற்றவர்கள் மேல்பீடும் தெரியுமா? நான் எப்போதும் விடிய காலையில் எழுந்துவிடுவேன். கொக்கர். ஏனம்மா? சொல்கிறேன் வா. அம்மா, அதோ பாருங்கள், யானை. ஆமாம், அது விரைவில் குளிக்கும். எனக்கு தண்ணீர் இறங்கி குளிப்பதும். தன் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். நீ எத்தனை முறை வயிறு வலிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாய்? வயிறு வலிக்காமல் என்ன பண்ண? நகத்தை வாயில் வைத்து கழிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாய். நிஜமாவே வயிறு வலிக்கிறம்மா. நகத்தை வாயில் வைத்து கழிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். கேட்கறியதுன்னா பழுக்கு கிரீம்கள் உன் வயிற்றுக்குள் சென்று விடும். என் ஆசிரியர் மரம் நகத்தை வெட்டி வர சொன்னாரம்மா. இனிமேலா செய். அங்கே பாருங்கள் எவ்வளவு அழகானமா. ஆமாம், அது விரும்பி குளிக்கும். நான் எப்போது நண்பர்களுடன் ஓடியாடி விளையாடுவேன். நீ என்ன போல கேம் விளையாண்டே இருக்க? ஏனம்மா இது போல் சொல்லிக் கொண்டே வருகிறீர்கள்? சொல்கிறேன் வா. அங்கே பார், முயல். அது கீரைக்காய் பழங்களை விரும்பி சாப்பிடும். கேரட், முள்ளங்கி கீரை ரொம்ப பிடிக்கும். ஏன் பதில் சொல்லுங்க அம்மா. சொல்கிறேன் வா. உன் வினாக்கும் எல்லாம் ஒரே விதம். என் நண்பரை போல நல்ல பழக்க வழக்கங்கள் நீ கடைபிடித்தால் நோயின்றி வாழலாம். எனக்கு புரிகிறது அம்மா. இனி நான் விடிய காலையிலே எழுந்து விடுவேன். தினமும் குளிப்பேன். என் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வேன். செல்போனில் விளையாடாமல் நண்பர்களுடன் ஓடி ஆடி விளையாடுவேன். கீரைக்காய் பழங்களை ஒதுக்காமல் சாப்பிடுவேன். நல்லது கண்ணே, நான் புடப்பட போகலாம். சரி அம்மா, வாருங்கள் போகலாம். உணவு முறையாலும் நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படுகிறது. நம் உடலை சுத்தமாக வைத்துக் கொண்டு சுவைக்காக நூடல்ஸ், பாக்கெட் உணவுகளை தவிர்த்து காய்கள் பழங்களை நாம் சாப்பிட்டு நம் நோயின்றி வாழலாம். குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம். பொருள் அறிந்து இன்று முதல்
கொடுப்போமா? நன்றி, வணக்கம். காது ரெண்ட தொத்திக்கிட்டு ஆடுதுரா தண்டட்டி யோகா மாஸ்டர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மதியானம் பார்த்தீங்கன்னா அந்த சிலம்ப யோகா வகுப்பு நடைபெறும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும். ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரம் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கும்.
இவங்களுடைய கடினமான உழைப்பு ப்ளஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெடிகேஷன் தான் சொல்லணும். அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ ஆண்டு விழாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரமாக சார் நாங்கள் வேறு ஸ்கூல் போனாலும் சரி அந்த டைம் கேப் கிடைக்கிறப்ப வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த யோகா பர்ஃபார்ம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டான்ஸுக்கு அப்புறம் யோகா வந்து இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஒரு 5 minutes. அது வந்து அந்த ப்ராக்டிஸ்க்காக இவங்க எங்கே இருந்துங்க ஜேடர்பாளையம் இப்போ அடுத்து எங்கெங்கேயோ ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க. அங்கேருந்து அந்த கிடைக்கிற கேப்பில் வந்து ஒரு வாரமாக நமக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு மனமார்ந்த நன்றிங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தா நமக்காக 50 பேர் பிள்ளை குட்டியோட போய் கிடக்கிறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிடும். எத்தனா இருந்தா எத்தூரு கெம்பாட்டே கேட்கும், பத்தனா இருந்தா எம்பாட்ட பாரு. மொட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா மொட்டையா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 பத்து போகும். இந்த நாடே 2 கட்ட நாடும். ஊரே 2 பத்து போகும். இந்த நாடே 2 கட்ட நாடும். Sorry for the break. பிளான் பண்ணாம பிளான் பண்ணி பண்ண. ஓகே. I am singing the right, singing the right. I am singing the With an attitude, funky drums from hell. Sign up at the club, better run it, better rap. 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 Better rap.
సీక్రెటు గాని నన్నడగమాక అంటాంది జాడేమోని ఉన్న పళ్ళం సుఖసంతా ఇస్తామని సన్న చాచి పండగలే చెప్తామని ఎతికి చూస్తాన్నా యాడున్నాడని నా మనసు ఫుల్లు ఖుషి అయ్యే పొగరుండి సిలకలూరి సిద్ధామని తెలియనోడు లేరచాని వయసు లెక్క సీక్రెటు గాని అంటాంది జాడేమోని ఉన్న పళ్ళం సొగసంతా ఇద్దామని సన్న చాచి పండగలే చేద్దామని ఎతికి చూస్తానా యాడున్నాడని నా మనసు ఫుల్లు ఖుషి అయ్యే పొగరుండి ఉదయాన్నే టైట్ కండలే అయి చూస్తాల తిరిపోయే నా కన్నయ్య గుండెలే అల్లాట పిల్ల దాన్ని కాదు ఇస్తిరి నన్ను పెట్టుకుంటే నలిగిపోతే చుక్క ఇస్తిరి ஈவினிங் கூப்பிட்டு பார்க்கணும்.
செகண்ட் ஸ்டாண்டர்ட். சுத்த வஜ்ராசனம் and அட்டக்கடி சக்கராசனம், தாடாசனம். ரிலாக்ஸ். தேர்ட் ஆசனம். லோட்டஸ் and தாடாசனம் and விர்காசனம். Relax. Next. Next, come on. Relax. Next. Up. Relax. Next. Next, come on. Next, center. Center. Next, come on. Hey, that's it. Guys, where is that side? Do fast. Do fast. Relax. Next. Okay, come on, next. Guys. This side. Fast. Relax. Next. Next, come on. Do fast. Bhujangasana, Halasana and Ustrasana. Start. Relax. Next. Next. Guys. Come on. Do fast.
தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.